50 பவுன் நகை காணாம போயிடுச்சுன்னு அங்க இருக்கிற செக்யூரிட்டியாக வேலை பார்க்கிற இன்னும் சம்பளம் கூட வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. 3 மாசமும் என்னமோ தான் ஆகுது. ஆனா எல்லாருமே அஜித் ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்றதா சொல்றாங்க. அந்த அந்த பையன் நகையை காருக்குள்ளார இருந்தது. அதாவது கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தாங்க. அம்மாவால் நடக்க முடியாது, வீல் சேரு, காவலாளி அஜித் வீல் சேர் கொண்டு வராரு, காரை பார்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சாவியை கொடுக்குறாங்க, காரை பார்க் பண்ணிடுறாரு, சாவியை கொடுக்குறாரு, வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி போறாங்க. நகை இல்லை அப்படின்னு வருது. அஜித் மேல குற்றம் சாட்டுறாங்க. இப்படிங்கிற இந்த கதை சொல்லப்படுது. ரொம்ப அழகான ஒரு ஸ்கிரிப்டாக சினிமா பாணியில ஒரு கதை சொல்லல் நடந்திருக்கு. ஆனா இதற்கு பின்னாடி என்னென்னலாம் நடந்திருக்குங்கிறதுக்கு இன்னும் சரியா விடை கிடைக்கல. அந்த அஜித் வெள்ளிக்கிழமை எண்ணிக்கை, அதாவது பொதுவாகவே வெள்ளிக்கிழமைனாக்கா கோயில்ல கூட்டம் இருக்கும். 2வது வெள்ளிக்கிழமை அம்மான் கோவில்ல கூட்டம் இருக்கும்.